நான் எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்டரியுடைய படத்தின் தயாரிப்பாளர். நான் எதுக்காக இங்கே மனு கொடுக்க வந்தேன்னா, 2023 ஏடிஎம் ப்ரொடக்ஷன் உரிமையாளர் டி மதுராஜ் என்றவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக வர்றாரு. அவர் என் கூட கொஞ்ச நாளாக பழகும் போது நான் கமல் சாருடைய ரசிகர்னு தெரிஞ்சுக்கிட்டு நாயகன்ற ஒரு படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ண எனக்கு வாங்கி கொடுக்குறாரு. அதை நான் 35 லட்சத்துக்கு அவர்கிட்ட இருந்து நாயகன் ரீரிலீஸ் படத்தை வாங்குறேன். அதை வந்து டிஜிட்டலாகவும் மாற்றி மீடியாக்கெல்லாம் ப்ரமோஷன் பண்ணி இருக்கும்போது நவம்பர் 3, 2023 ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி அறிவிக்கும் போது ஒரு 10 நாளில் எனக்கு மாரடைப்பு வருது. அதனால் நான் அந்த காரணத்தால் அந்த படத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 1.5 வருஷமாக நான் பெங்களூருக்கு போயிட்டேன். எல்லா பொறுப்பையும் இவர்கிட்ட பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் அந்த படத்தை வந்து வேறு ஒரு ஆளுக்கு டாக்குமெண்ட் போட்டு சீட் பண்ணி என்னை விற்றுருக்காரு. அதுக்கோசம் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க இங்கே வந்திருக்கேன். நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து வெளியிடறதுக்கான எல்லா அத்தாரிட்டியும் எங்ககிட்ட இருக்குது. எல்லா நியூஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது ப்ரெஸ் மீட் வச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம். இது மதுராஜ் மூலியமாக தான் இந்த ப்ரெஸ் மீட்டெல்லாம் வச்சு அவரை வச்சு தான் நான் பிரசாத் லேபில் ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் பண்ணோம். இதை பண்ணியும் இவருடைய சூழ்நிலையை தெரிஞ்சுட்டு மதுராஜ் வந்து அவருடைய ஒரு டீமை அவங்க ரெடி பண்ணி இவர்கிட்ட இருந்ததை அப்படியே மறைச்சு இதை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த நெக்ஸ்ட் மந்த் 6ஆம் தேதி ரிலீஸ்னு போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி வந்துருச்சு. என்னன்னு கேட்டால் படம் எல்லா ரைட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. 2035 வரைக்கும் எங்ககிட்ட இந்த ரைட்ஸ் இருக்கு. திடீர்னு வந்து வேற நிறுவனம் இதை வந்து ரிலீஸ் பண்றதை பார்த்து அதோடைய செய்தியை கேட்டு ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூஸ் கவுன்சில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க போய் பார்த்ததில் அவங்க வந்து சில விஷயங்கள் சிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற உடனே நாங்கள் வந்து நீங்கள் போய் நீங்கள் காவல்துறை அன்னைக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக இப்போ நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க நாங்கள் வந்திருக்கோம். இதை வந்து விசாரணை பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம். கவுன்சிலாக நான் நம்பியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து இந்த மாதிரி படத்து இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது அவருடைய ரசிக்கின்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி 70 லட்சம் கிட்ட இங்கேருந்து யூஎஸ் அனுப்பி அங்கேருந்து எல்லா டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்து இன்னைக்கு இந்த படத்தை நாங்கள் ரெடி பண்ணி வச்சு இது ரிலீஸ் பண்ணுற ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு நிறுவனம் ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு கேட்பது எங்களுக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. இதுக்கும் இந்த ரிலீஸ்க்கும் கமல் சார் வர்றது அவங்க சைட்லேருந்து எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இது வந்து கமல் சாருடைய நாலேஜுக்கு இதை போனோம். போயிட்டு இதை வந்து அந்த உரிமையாளர் இப்போதைக்கு நாங்கள் 2035 வரைக்கும் இந்த படத்தை நாங்கள் தான் ரிலீஸ் பண்ண முடியுன்ற ஒரு வாக்குறுதி எங்களுக்கு கமல் சார் மூலியமா எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஒரு எஸ்ஆர் சார் வந்து இப்போ நிறைய புதுமுங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாரு. கொடுத்து நிறைய இப்போ தான் படத்தை கொஞ்சம் வராரு. ஆனால் இந்த ஸ்டார்டிங்லேயே அது ஒரு பிரேக் ஆனதில் ரொம்ப மன வேதனையில் இருக்காரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கின்னு இதை கவுன்சிலும் சரி இப்போ காவல்துறையும் சரி எங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து எங்களுடைய பணத்தையும் இல்லை நாங்கள் இழந்திருக்க இதை எல்லாத்தையும் எங்களுக்கு மீட்டு தரணுன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்.